மக்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்க்கு வந்து நான் வந்து போக போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் ரிச்சி ஸ்ட்ரீட் போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து இன்னும் லைக் எலக்ட்ரானிக்ஸ் போகணுன்னா உங்களுக்கு வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் பர்பஸ் நம்ம எதுக்கு இப்போ வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறோம், நான் வந்து கேமிங் செட்டப் வந்து எனக்கு வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அண்ட் அட் த சேம் டைம் எங்கள் அம்மா ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் லைக் சில மெட்டீரியல்ஸ் வந்து வாங்க போகிறோம், லைட்ஸ் வாங்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கும் சில லைட்ஸ் வந்து வாங்கணும். ஃபுல் வாட்ச் மாளிகையே இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே வாட்ச் வாங்கணும். டிரைவர் அங்கிள் கிட்டே கேட்டு நம்ம வந்து இந்த தெருவுக்கு வழியாக நேராக போனால் செகண்ட் லெஃப்ட்டுன்னு சொன்னாப்புல. ஸோ நந்தனா பேலஸ். ஸோ நந்தனா பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை தவிர்த்து நேராக போய் வந்து செகண்ட் லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணுறேன். இன்னும் அந்த நான் போக வேண்டிய இடத்துக்கு வரவே இல்லை. பட் அதுக்குள்ளே எக்கச்சக்க எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் வந்து நான் வந்து பார்த்துட்டேன். சில இதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போகணும். ஸோ இதுதான் ரிச்சி ஸ்ட்ரீட்டும். ஃபுல்லாக சுற்றுவோம், பார்ப்போம் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே வந்து நான் வந்து சில இதெல்லாம் பார்த்துட்டேன். அண்ட் யூஸ்டு மொபைல்ஸு, அதுக்கப்புறம் மூசா கேமிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே இருக்குது. ஆக்சுவலி PS5 வந்து அங்கே தான் வாங்குற மாதிரி பிளான் வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து ப்ரமோட் பண்ணிருந்தார். ஸோ அவர் மூலிமா வந்து பார்த்தப்போ மூசா கேம்ஸில் தான் நல்லா கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. பட் பார்ப்போம், எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க. பாருங்கள், ஃபைஸா கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆல்ரெடி 3 மணி ஆக போகுது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பிஸ்மில்லா சிக்கன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி வந்து உட்காந்துருக்கோம். பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. சாப்பிட்றோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். பிகாஸ் இன்னும் ரொம்ப பசிக்குது எனக்கு வேறு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்கலாம். பிரியாணினா மட்டும் நம்மளுக்கு வந்து எப்போவுமே பாய் பிரியாணி தான்ப்பா அடிமை. இந்த பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 100 rupees. பட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்காக காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்வீட் தராங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தராங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக RTX GeForce ஃபுல்லாக ப்ராசஸர்ஸ்லாம் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்லி. வாவ். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். PC பில்டு பண்ணுறது வந்து வர்த்தா, இல்லை PC வாங்குறது வர்த்தா, இல்லைனா PS5 வாங்குறது வர்த்தான்னு சொல்லிட்டு இந்த 3 கேள்விகள் வந்து நான் வந்து கேட்குறேன். இதில் எது வேல்யூதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் GTA 6 ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படியாச்சும் விளையாடி ஆகணும். ஸோ இது விளையாடுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் நான் வந்து கேட்குறேன். எது வந்து வேல்யூன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த பிரியாணி சாப்பிட்டதுனால நம்ம வயிறு வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் எனர்ஜியோடு நம்ம வந்து vlog ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூசா கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம போனோம். அண்ட் சில கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குகிற வேலை இருக்குது. அதுவும் நம்ம வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். மூசா கேமிங்ஸ் அவர் வந்து நம்மளுக்கு வந்து அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ வர PS5 வந்து 55,000. ஸோ டிஸ்க் எடிஷன் நான் வந்து கேட்டேன். ஸோ இவங்க கொடுக்குற ப்ரைஸ் என்னதுன்னா 49,000ன்னு சொல்கிறாங்க. 49,500 சம்திங் வரும்ன்றாங்க. ப்ரைஸ் மேபி இறங்கலாமுன்னு சொல்கிறாங்க, ஏறலாமுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். பிகாஸ் ஆஸ் நான் கிட்ட சொன்ன மாதிரி GTA 6 நம்ம விளையாடியே ஆகணும். ஒரு இடத்துல ஒரு டைப் ஆஃப் கேஜெட்ஸ் வந்து விற்கிறாங்க. பட் நான் வந்து கேஜெட்ஸ் தவிர்த்து வேறு ஏதாச்சும் விற்பாங்கன்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், மொபைல் ஸ்கின்ஸு, அது இந்த மாதிரி கடைங்க. ஒமேகா கம்ப்யூட்டர் சர்வீஸ், மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ், கேட்ஜெட்ஸு, மொபைல்ஸ் தான் அவங்க இருக்காங்க. பாருங்கள், ரவுட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து வேறு நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இப்போதைக்கு கண்ணில் வந்து நான் வந்து ஆக்ஷன் ஃபிகர்ஸு, டாய் ஸ்டோர்ஸ் ஏதாவது இருக்குன்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். தேடுறது தப்பு இல்லையே. கேமை பற்றி நம்ம வந்து கேட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். என்னதுன்னா லைட். அந்த லைட் தேடுறதுக்கு நம்ம இப்போ இந்த தெருக்குள்ள நுழைய போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், லைக் நம்ம வந்து ப்ராசஸர்ஸ்க்கு தேவையான சிப்ஸு, நம்ம கஸ்டம் ப்ராசஸர் பில்ட் பண்ணோன்னா கூட அதுக்கான மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. இப்போ டெம்பர் ஹப் இங்கே வச்சுருக்காங்க. கச்சக்கமாக ஃபுல்லாக இந்த இடத்துல பாருங்கள், சில ஃபோன் கவர்ஸு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஃபோன் ரிப்பேர் பண்ணுற சென்டர். ஸோ கைஸ், அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச அந்த ப்ராடக்ட் வந்து இங்கேருந்து இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி
we are going to Paris Corner. Paris Cornerலேயே சில பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. நம்ம அந்த டிசிஜி சேனலுக்காக அந்த ஸ்லீவ்ஸ் வாங்குற வேலை இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து பண்ணணும். நம்ம இங்கேருந்து கிளம்பி பாரிஸ் கார்னர் போகலாம். ஸோ நம்ம சுற்றி பார்த்தாச்சு, எல்லா இடமே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிற அதே ப்ரைஸ் தான். அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ணி நெகோஷியேட் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். லைக் இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் போகல பஸ்ஸு. ஸோ ரொம்ப நாளாக இதில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஃபைனலி நான் வந்துட்டேன். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பஸ் வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் இல்லைனாலும் அப்பப்போ பார்ப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் ப்ராட்வே போயிட்டுருக்கோம். ப்ராட்வே போயிட்டு அங்கே தான் நம்ம வந்து பாரிஸ் போகணும். சென்னை வந்துட்டோம். லைக் சென்னை இந்த சென்ஸ் சென்ட்ரல் வந்துட்டோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க் டவுன் புது ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து எம்எம்சி நண்பர்களே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டேன்னா பாரிஸில் இறங்கி பாரிஸ்லேருந்தே பஸ் பிடிச்சி நான் வந்து பாரிஸ் கார்னர் போகணுன்னு சொல்லிட்டு நான் வந்து சென்னை பீச் ஸ்டேஷனில் வந்து பக்கத்தில் பஸ்ஸாக இருக்காங்க, இறக்கி விட்டாங்க. இப்போ அங்கேருந்து நான் வந்து இறங்கிட்டு இப்போ மறுபடியும் வந்து பாரிஸ் கார்னர் போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கலாம். பாரிஸ் கார்னர் வந்து எனக்கு வந்து இது புதுசு இல்லை. பட் ரொம்ப நாள் முன்னாடி வந்தேன். நாட் லைக் நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன். பட் பாரிஸ் கார்னர் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். பாரிஸ் கார்னரில் தான் நம்ம வந்து இன்னும் லைக் அந்த இஃப்தாருக்கு கூட நம்ம பாரிஸ் கார்னர் தான் வந்தோம். பென்ஸுக்குன்னே தனியாக ஒரு கடைலாம் வச்சுருக்காங்க. வா சூப்பராக இருக்குல்ல. பாரிஸ் கார்னர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அதுதான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து பாரிஸ் கார்னர் வந்ததுனால எனக்கு வந்து மேக்ஸிமம் இன்னும் லைக் மெஜாரிட்டியே இல்லைனாலும் இன்னும் லைக் ஒரு அளவுக்கு எனக்கு வந்து இந்த ஏரியாவை தெரியும். ஸோ கார்ட் ஸ்லீவ்ஸ் கிடைக்கல. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பைண்டர்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கோம். பார்ப்போம். ஸ்லீவ்ஸ் வந்து நான் வந்து ஆர்டரும் போட்டிருக்கேன் ஆன்லைனில். அது வந்தோடனே நம்ம டிசிஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாரிஸ் கார்னர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்ட்டிஸ்க்கு பிளேட்ஸ் ஏதோ இந்த மாதிரி பாருங்கள். வெட்டிங் ரிசப்ஷன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணுன்னா இங்கே வந்து அடிச்சிக்கலாம். அண்டு நிறையா லைக் ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு இங்கே நிறைய இடத்துல வந்து டீல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் பாரிஸ் கார்னரை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா உங்களால் வந்து இன்னும் லைக் டெக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. பட் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, ட்ரெஸ்ஸு, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், ட்ரெஸ்ஸுன்னு வந்துட்டால் பாரிஸ் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ரேஞ்சில் ட்ரெஸ் கிடைக்கும். நார்மல் ஏரியாவில் பார்க்குற மாதிரிலாம் ட்ரெஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஜஸ்ட் மிஸ் என்னை வந்து இடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி நான் வந்து இந்த vlog வந்து எப்படியாச்சும் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிடணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் டு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து அந்த ப்ராப்ளமில் நான் வந்து vlog எடுக்க வந்து மறந்துட்டேன். ஒன்ஸ் நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து பாரிஸ் கார்னர் போயிட்டோன்னே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து vlog எடுக்கவே மறந்து போயிட்டேன். ஓகேவா. ஸோ சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் இஸ் இன்னும் லைக் எப்படி சொல்கிறது, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் கூட சொல்லலாம். அங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் ஹாட் வீல்ஸு, டாய்ஸு, கேம்ஸ் எல்லாமே 90s கேம்ஸ் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, ட்ரெஸ்ஸு தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. பட் இந்த ஸ்டிக்கர்ஸு, செவுத்தில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸு, கிச்சனில் செவுத்தில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் சாய் கிருஷ்ணா ஸ்டோர்ஸ் போயிட்டு வாங்க. பாரிஸ் கார்னரில் தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போன பாரிஸ் கார்னரும் சரி, ரிச்சி ஸ்ட்ரீட்டும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த vlog வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பிகினிங். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஓகேவா. ஸோ அதனால் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்து போனேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட், பாரிஸ் கார்னர் இது எதுக்காச்சும் போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பாய் பாய் மக்களே.